இங்கும் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருந்தால் அந்த கிரக கூட்டில் அதிக பலம். லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் வீடு கண்டிப்பாக கட்டும் யோகம் உண்டு. செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நிலம் வாங்கும் யோகம் உண்டு. இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டது. அது மாதிரி இன்றைக்கி ஒன்றுக்கு மேற்பட்ட வரைபடம், 4 வரைபடங்கள் ஒன்று சேர பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். அம்பாள் வாஸ்துன்னு ஒரு சேனல் இருக்குது, நிறைய பேர் அதை பார்க்குறதே இல்லை. அதில் நிறைய தியரிட்டிக்கல் உண்டான தகவல்கள், கோவில்கள் போன்றது சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ 4 வரைபடம் பாருங்கள். தேவைப்படுறவங்க வரைபடம் நீங்கள் அமைச்சு கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அடியேன் பார்க்கின்ற முறையை சொல்கிறேன். பிளான் போட்டு கொடுக்குறோம், குழிக்கணக்கினுடைய பலன் சொல்லி அதற்கப்புறம் தான் வரைபடம் அமைக்கிறோம். அப்புறமா உங்கள் ஜாதகம், உங்கள் மனைவியினுடைய ஜாதகத்தையும் பார்த்து வரைபடம் அமைக்கணும். ஸோ எல்லாமே கலந்து உரைக்கின்றோம். எல்லாமே உங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்குறோம். ஜாதகத்தில் இப்போ வீடு கட்டும் யோகம், எந்த கோவிலுக்கு போகணும், எந்த அளவு குழி எடுத்தால் சிறப்பு. நீங்கள் குழிக்கணக்கு தனியாக போய் பார்க்கணும். பிளான் போட்டதுக்கப்புறம் வாஸ்து தனியாக பார்க்கணும், ஜாதகம் தனியாக பார்க்கணும், வரைபடம் தனியாக அமைக்கணும், எந்த கோவிலுக்கு போகணும். இது எல்லாம் ஒன்று சேர அடியேன் மதுரையில் வசிக்கின்றேன், பார்க்கின்றேன், அதற்கேற்றாற்போல் செயல்படுகின்றேன். தேவைப்படுறாங்க எங்கிட்ட வரைபடம் வாங்கிக்கலாம். இப்போ வரைபடம் பார்ப்போம் வாங்க. 233 குழி கருட மனை, 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் உள்ளது. வயது பொருத்தம் 91. ஈஸ்ட் ஃபேஸிங், கிழக்க பார்த்த வீடு. 3 நண்பர்கள், போரு, மழைநீர் சேகரிப்பு, சம்பு. அக்னி மூலையில் கிச்சன், நடுவில் வெராண்டா, ஸ்டடி ரூம், என்ட்ரி ஆகுறோம், பெரிய ஹாலு, டைனிங், கிச்சன் கம் டைனிங், பூஜை அறை, கன்னிமூலை சார்ந்ததில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஈசான்யம் சார்ந்ததாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. சர்வீஸு, கார்டன். மொத்தம் 3 படுக்கறை, 1 2 3. இது ஸ்டடி ரூமாக வச்சுருக்கோம். ஸோ கன்னிமூலை பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், ஈசானத்தில் ஸ்டடி ரூம். இது ஃபார் பெஸ்ட் பிளான் ஃபார் ஈஸ்ட் ஃபேஸிங். கிழக்குக்கு உண்டானது சூரியனார் கோவில். சூரிய தசை நடந்தால் சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க, பாபநாசம் போயிட்டு வாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பிளான். இது வெஸ்ட்டு பிளான். பெஸ்ட்டு பிளான், வெஸ்ட்டு பிளான், பெஸ்ட்டு பிளான். 125 குழி, பசு மனை, மேற்க பார்த்து 1 2 பெட்ரூம், என்ட்ரன்ஸு, ஒரு ஹால் 16க்கு 11, பெட்ரூம் 11.5க்கு 10, டாய்லெட்டு, கிச்சன் கம் யூட்டிலிட்டி, பெட்ரூம் அட்டாச்சு, கன்னிமூலை 10க்கு 16, ஒரு டாய்லெட், போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு ஈசானத்தில், செப்டிக் டேங்க் வாயு மூலையில், கன்னிமூலையில் வாட்டர் டேங்க். பசுமனை, பேசும் மனை, 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம், 75 வயது. கவு மனை, பெஸ்ட்டு பிளான், மிதுனம், துலாம், கும்பத்திற்கு வெஸ்ட் ஃபேஸிங் யோகம். நார்த் ஃபேஸிங், யானை மனை, 159 குழி, 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் உள்ளது. வயது 93. எலிஃபண்ட் மனை அப்படின்னு சொல்லலாம். கடகம், விருச்சிகம், மீனத்திற்கு வடக்கு திசை யோகம். எல்லோ கலரில் இருக்கிறது போர், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலை, கன்னி மூலையில் வாட்டர் டேங்க். போர்ட்டிக்கோ ஈசானத்தில் வச்சுருக்குறோம். பெரிய காரை கொண்டு வந்தே அப்படியே நிப்பாட்டிடலாம். கேட்டை வெளியே திறந்து தான் வைக்க முடியும். கேட்டுக்கு நேராக விக்கெட் கேட் வைக்கணும். ஹால் சைஸ் 17.5க்கு 16. டைனிங், கிச்சன், பூஜை ரூம் ஒரு வீட்டில் இருந்தால் சிறப்பு. 9:45க்கு 16 பெட்ரூம். பீரோ வைக்கணும், கத்தையாக காசு சேரும், நல்ல உறக்கம் வரும். கட்டு இங்கே ஆஃபீஸாக வச்சுக்கலாம், பெட்ரூமாக வச்சுக்கலாம். டாய்லெட், புக் செல்ஃபு, மாடிப்படி உள்ளே வச்சுருக்கோம். மேலே போய் 2 படுக்கறை. இது ஃபார் நார்த் ஃபேஸிங். சவுத் ஃபேஸிங் உள்ள அருமையான வரைபடம். என்ட்ரன்ஸு, ஹாலு 17.5க்கு 16. ஈசானத்தில் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், யூட்டிலிட்டி, பெட்ரூம் அட்டாச் டாய்லெட், பெட்ரூம் அட்டாச் டாய்லெட். அக்னி மூலையிலேயே கிச்சன். தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை கிச்சன் சிறப்பு, டைனிங்கோடு இருக்குது. பூஜை அறை இருந்தால் அதற்கு மேலும் சிறப்பு. இந்த இடத்துல சாமி வைக்க போகிறோம். 2 ஜன்னல்கள் கொண்டது. ஸோ இந்த பிளான் ஃபார் வந்து சவுத் ஃபேஸிங் ஃபார் பெஸ்ட்டு பிளான். 159 குழி. ரிஷபம், கன்னி, மகரத்திற்கு யோகம். செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் வீடு தெற்கு திசை வச்சு கட்டிக்கலாம். யானை மனை.
பழைய சொக்கநாதர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது மதுரையில். ஸோ இங்கே தான் புதன் சேத்திரத்திற்கு உண்டான புதனுக்கு உண்டான யந்திரம். ஸோ இந்த கோவில்லையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஸோ மீனாட்சி அம்மன் கோவிலில் எம்பெருமான் சிவபெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்வதற்கு உண்டான முழு பலமும் பழைய சொக்கநாதர் கோவில்லையும் உண்டு. மீனாட்சி அம்மன் கோவில் ஈசானத்திலேருந்து உள்ளே போகிறது சிறப்பு. கிழக்கு கோபுரத்தில் எம்பெருமான் சிவபெருமான் வாசல் வழியாக உள்ளே போனோமேயானால் அனைத்து விதமான சிறப்பும் நல்ல ஒரு எண்ணங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அனைத்தும் கிடைக்கும். இந்த பிளான் இந்த தகவல் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. குழிக்கணக்கு அடியேன் பார்த்து வரைபடம் அமைக்கின்றேன். உங்கள் கணவன் மனைவி ஜாதகம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் வரைபடம் அமைக்கிறோம், குழிக்கணக்கு எடுக்கிறோம். 4 மூலைகள் சரியாக அமைக்கிறோம், உள்ளளவு வெளியளவு சரியாக அமைக்கிறோம். இந்த வரைபடம் தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு சேனல் அம்பாள் வாஸ்துன்னு ஒன்று இருக்குது. அதில் போய் தியரிட்டிக்கலாக நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து வைங்க, அதிலிருந்து நிறைய தெரிந்துக்கலாம். வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகும், வீடு கட்டும் வாய்ப்பு உருவாகும். வரைபடம் பெற்றுக்கொள்ளுங்கள். அடியேன் வாஸ்துவும் போய் பல ஊர்களுக்கு பார்க்கும்போது நிறைய தகவல்கள் உங்களுக்கு இதன் மூலமாக சொல்கிறதற்குண்டான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன்.